திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. குருவருளின் திருவருளின் திருவடிகளை என் மனமொழி மெய்களால் வணங்கி நிற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறது 2ஆம் திருமுறை 122வது பதிகம் திருப்புகலி. திருப்புகலி சீர்காழிக்குரிய 12 பெயர்களில் ஒன்று. இறைவன் திரு பிரம்மபுரீஸ்வரர், இறைவி அருள்மிகு திருநீலை நாயகி, தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், தலவருஷம் பாரிஜாதம். திருப்புகலி சூரனுக்கு பயந்து தேவர்கள் அடைக்கலம் புகுந்த இடம். அப்புகலிடம் அடைக்கலமாக ஏற்பவரும் வேறு யாருமில்லை, அடைக்கலம் புகக்கூடிய இடமும் வேறு இடம் கிடையாது. அப்படி தேவர்கள் திருவடியே துணைன்னு அதை விட்டு அகலாது புகுந்து நின்ற இடம், புகலிடமாக புகுந்து நின்ற இடம். அதனால் திருப்புகலி என வழங்கப்படுகிறது. அப்படி புகழாக இறைவன் திருவடியை அடைந்து வழிபட்டு பெயர் பெற்ற தலம், அதனால் திருப்புகலி. இப்போ நம்ம பதிய பொருள் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். விடையதேறி வெறு அக்கு அரவு ஆர்த்த விமலனார் படையதாக பரசு தரித்தார்க்கு இடமாவது கொடையில் ஓவார் குலமும் உயர்ந்த மறையோர்கள் தாம் புடைகள் வேள்வி புகை உம்பர் உலாவும் புகலியே. விடையேறி வெள்ளை விடையேறி வரக்கூடிய இறைவன். வெறி அக்கரம், வெறினா முடைநாற்றம், அந்த முடைநாற்றம் வீசக்கூடிய அக்கு மாலைகள் அணிந்தவன், எலும்பு தலை ஓட்டை அணிந்த இறைவன். விமலன், இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன். அனாதி மலமுத்தன், இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன். தன்னுடைய கையில் படையாக பரசுன்ற மழுப்படையை வைத்திருக்கக்கூடிய இறைவன். அவன் வீற்றிருக்கக்கூடிய இடம் கொடைத்தன்மையில் குன்றாத மரபு உடையவர்களும் உயரிய குலத்தில் வேதங்களை ஓதக்கூடிய அந்தணர்கள். அவர்கள் எழுப்பக்கூடிய அந்த வேள்வி புகை வானுலகம் வரைக்கும் விம்மி இருக்குமா. அப்படி உம்பர் வானுலகத்தையும் கடந்து இருக்கக்கூடிய வேள்வி புகை இருக்குமா. அப்படி இருக்கக்கூடிய அந்தணர்கள் வேள்வியில் செய்யக்கூடிய பதி திருப்புகலி. அங்கு இறைவன் வீற்றிருக்கின்றார். அப்படி எலும்பு மாலை அணிந்து விடையேறி பாம்பையும் தனக்கு மாலையாக கொண்டு இயல்பாகவே பாசங்களில் நீங்கிய இறைவன் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிற. ஈத்து உவக்கும் இன்பம் பெரிது என்பார் வள்ளுவர் பெருமானார். ஈபவர்க்கு அருளும் வைத்தார். மற்றவர்களுக்கு கொடுப்பது இல்லை என்னாது கொடுப்பவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய இறைவன். வேள்விகளை வளர்க்கக்கூடிய மறையவர்கள் வாழக்கூடிய பகுதி திருப்புகலி அப்படிங்கிற 2வது பாடல். வேலை தன்னில் மிகு நஞ்சினை உண்டு இருள் கண்டனார் ஞாலமெங்கும் பலிகொண்டு உழல்வார் நகர் ஆவது சால நல்லார் பயிலும் மறை கேட்டு பதங்களை சோலைமேவும் கிழித்தான் சொல் பயிலும் புகலியே. வேலைனா பார்க்கடல், கடல். கடலில் தோன்றிய நஞ்சு, அதை உண்டு இருள் கண்டன். நஞ்சு உண்டு இருண்ட கழுத்து, அதுவே அருளின் வெளிப்பாடாயிற்று. அந்த நஞ்சுண்டு இருண்ட கண்டம் அருளின் வெளிப்பாடாயிற்று. ஞாலமெங்கும் பலிகொண்டு உழல்பவர். ஞாலம்னா உலகம். உலகம் எங்கும் பரவி இருக்கக்கூடிய அடியவர்கள். அவருடைய இல்லங்கள் தோறும் பலியேற்று கொண்டு உழல்பவராம். அப்படி திரிந்து இருப்பவர். அவர் வீற்றிருக்கக்கூடிய பதி சால நல்லார் பயிலும். சாலவும் நல்ல ஒழுக்கங்களையே உடைய மறையவர்கள். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வேதங்களை மறை கேட்டு பதங்களை, அவர்கள் அந்த வேதங்களை ஓதும்போது பதங்கள் பதமாக பிரித்து சொல்லக்கூடிய அந்த வேதங்களை கேட்டு, அவர்களுடைய அந்த வேள்வி ஓசையை கேட்டு அந்த சோலைகளில் இருக்கக்கூடிய கிளிகளும் திருப்பி அதை சொல்லுமா, அப்படி பயிலுமா. மீண்டும் அதை கூறும் திருப்புகலிப்பதி அப்படிங்கிறார். அங்கு இறைவன் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். இப்போ அந்தணர்கள் வேதங்களை பதமாக பிரித்து சொல்ல அதை கேட்டு இருந்த கிளிகள் மறுபடியும் அந்த வேதங்களை ஓதுமா. அப்படி இருக்கக்கூடிய சிறப்பு உடையது திருப்புகலிப்பதி அப்படிங்கிறார். இப்போ எந்த நேரமும் வேதங்களோட ஓசை விடாமல் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய பதி அப்படிங்கிறார். 3வது பாடல். வண்டு வாழும் குழல் மங்கை ஒரு கூறு கந்தார் மதி துண்டமேவும் சுடத்தொள் சடையார்க்கிடமாவது கெண்டை பாய மடுவில் உயர் கேதகை மாதவி புண்டரீக மலர் பொய்கை நிலாவும் புகலியே. வண்டுகள் உலாவும் குழல் சடையை உடையவள் அம்மை. அந்த அம்மையை ஒரு பாகமாக உடையவன். மதித்துண்டம், பிறையை சூடியிருக்கக்கூடிய பெருமான். தொல் சடையார்க்கு, சுடர் சடையார்க்கு அந்த கோலமே தொன்மை கோலம் ஆயிற்று அப்படிங்கிறார். தொல் கோலம். சுடர் சடைனா ஒளிமயமான சடைமுடி. பிறையை சூடி இருக்கிறது அந்த ஒளிமயமான சடையில். அதுவே அவனுக்கு தொன்மை கோலம் ஆயிற்று அப்படிங்கிறார்.
தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால்வெண்ணெய் நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையுமுடை தொன்மை கோலமே நோக்கி அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் காட்டுவார். அந்த ஒரு பக்கத்தில் தோளும் குழையும் அணிந்திருக்கக்கூடிய சுருள் தோடும் ஒரு காதில் அணிந்திருக்கக்கூடிய அந்த கோலமே அவனுக்குடைய தொன்மை கோலம். அதுவே அதை தான் இங்கே காட்டுறது. வண்டுகள் ரீங்காரம் போடக்கூடிய அம்மையை இடபாகமாக உடையவன் அந்த தொன்மை கோலமாயிற்று. சுடர் சடையவர்க்கு, ஒளிமயமான சடைமுடியை உடையவர்க்கு அதுவே தொன்மை கோலம் ஆயிற்று. அவன் வீட்டில் இருக்கக்கூடிய பதி கெண்டை மீன்களும் அந்த மடுவில் பாய்ந்து இருக்கக்கூடிய மாதவி புண்டரிகம்னு பூத்து இருக்கக்கூடிய மலர் பொய்யையும் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருப்புகழிப்பதியே அவன் வீட்டிற்கக்கூடிய இடமாகும் அப்படிங்கிறார். 4வது பாடல். தெரியும் 3 புறமும் எரித்து திகழ்வானவர்க்கு அரிய பெம்மான் அரவ குளையார்க்கு இடமாவது பெரிய மாடத்து உயரும் கொடியின் விடை வாழ்வையில் புரிவிலாத தடம்பும் பொழில் சூழ் தன் புகழியே. திரியும் 3 புறமும், வானவர்கள் வானத்தில் திரிந்த 3 கோட்டைகளை உடையவர்கள். தாரகாகன், கமலாகன், வித்யுன்மாலிங்கிற அந்த 3 அசுரர்களும் 3 கோட்டைகள், இரும்பால் வெள்ளியால் பொன்னாலான 3 கோட்டைகள். இந்த 3 கோட்டைகளை எங்கே இறக்குகிறார்களோ அதற்குள் இருக்கக்கூடிய உயிர்களை துன்புறுத்தி அழிக்கக்கூடியவர்கள். அப்படி தேவர்களையும் துன்புறுத்த அவர்களுக்காக அந்த 3 அசுரர்களை தன்னுடைய சிரிப்பால் எரித்து அழித்த இறைவன், சிரித்து எரித்தான். அப்படி அவர்களுக்கு வானவர்களுக்காக 3 அழித்த இறைவன் வானவர்களுக்கு அரியவன், அளவறுப்பதற்கு அரியவன் இமையவர்க்கு வானவர்களுக்கு அரிய பெருமான், அடியவர்களுக்கு எளிய பெருமான். அவன் வீற்றிருக்கக்கூடிய அரவக்குலை, அரவத்தை தன்னுடைய உடம்பில் அணிந்திருக்கக்கூடிய இறைவன் அரவக்குலை. அந்த குலை காதில் அணிந்திருக்கக்கூடிய குலையிலையுமே பாம்பு தான் இருக்குமா. அரவக்குலையார்க்கு இடம், வீற்றிருக்கக்கூடிய இடம் பொய்கைகள் சொந்த தன் புகழிய குளிர்ச்சி பொருந்திய புகழிப்பதியே அப்படிங்கிறார். 5வது பாடல். ஏவிலாரும் சிலை பார்த்தனுக்கு என் அருள் செய்தவர் நாவினான் மூக்கு அறிவித்த நம்பர்க்கு இடமாவது மாவிலாரும் கனிவார் கிடங்கில் விழ வாழை போய் பூவிலாரும் புனல் பொய்கையில் வைகும் புகழியே. வில்லாளி பார்த்தனுக்கு, வில்லில் வல்லவன் அர்ஜுனன் பார்த்தன், அவனுக்கு பாசுபதம் அளித்து அருள் செய்த இறைவன். நாவினான் மூக்கு அறிவித்த, கலைமகளின் மூக்கை அறிவித்தவர். தக்க யாகத்தில் கலந்து கொண்டவர்களை வீரபத்திர கடவுளாய் வந்து நாமகளின் சிரம் அறுத்தவர். நம்பர், உயிர்களின் விருப்பத்திற்கு உரியவர், உயிர்கள் விரும்பும் நம்பர். அவர் வீற்றிருக்கக்கூடிய இடமாவது அங்குள்ள பொய்கையில் வாழை மீன்களும் மாவின் கனிகளும் அங்கு அந்த புனல் பொய்கையில் ஓடி வரக்கூடிய புகழிப்பதியில் இறைவன் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறது. 6வது பாடல். தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன் தையலாளோடும் ஒக்கவே எம் உறவோன் உறையும் இடமாவது கொக்கு வாழை பலவின் கொழுந்தன் கனி கொன்றைகள் புக்கவாச புன்னை பொன்திரள் காட்டும் புகழியே. தக்கன் வேள்வியை தகர்த்தவன், இறைவனை முன்னிறுத்தாது செய்த தக்க யாகம், அதை அழியும்படி தகர்த்த தலைவன். தையலாளோடு மொக்கவே, விட்டு நீங்காது தையல் அம்மையோடு பிரியாது இருக்கக்கூடிய எம் உறவோன், வலிமை பொருந்தியவன், பேராற்றல் உடையவன், அவன் உறைந்து இருக்கக்கூடிய பதி திருப்புகழிய இடம் திருப்புகழி. அங்கு வாழை பலா கொக்கு மா பலா வாழை இந்த பழங்களும் கொன்றை புன்னைன்ற மனம் வீசக்கூடிய மலர்களும் நிறைய இருக்கக்கூடிய புகைப்பதியில் இறைவன் தக்கன் வேள்வியை தகர்த்து அம்மையை பாகமாக கொண்டு எப்போதும் பிரிவின்றி பேராற்றலோடு வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறது. 7வது பாடல். தவக்குறை நமக்கு கிடைக்கல. 8வது பாடல். தொலைவில்லாத அரக்கன் உரத்தை தொலைவித்து அவன் தலையும் தோளும் நெறித்த சதுரர்க்கிடமாவது கலையின் மேவும் மனத்தோர் இறப்போர்க்கு கரப்பிலார் பொலியும் தன் பொழில் சூழ்ந்து அழகு ஆறும் புகழியே. தொலைவி இல்லாத அரக்கன், இதுவரை தோல்வியே கண்டிராத அரக்கன் ராவணன், அவனுடைய வலிமை கெடும்படி அவனுடைய தலையும் தோளையும் நெறித்து பின் அருள் செய்த சதுரர், மூவர்க்கும் மேலான முதல்வன், காவாய் என அழுது கீதம்பாடி நின்ற ராவணனுக்கு அருள் செய்த சதுரப்பாடு உடையவன், கலையின் மேவும் வேத ஆகமங்களை கற்ற கலையில் மேலோர்கள் அந்த மறையவர்கள், அவர்களும் மனத்தோர் உள்ளத்தில் பரம்பொருளை வைத்து தியானம்
பண்ணக்கூடிய மனத்தை உடையவர்கள், நாளும் அகபூஜை செய்யக்கூடிய மனமுடையவர்கள், இறப்போர்க்கு கரப்பு இல்லாதவர்கள், இல்லை எண்ணாது ஈயக்கூடிய சிறப்பான குணமுடையவர்கள் மேவி இருக்கக்கூடிய பதி பொழில் சூழ்ந்த திருப்புகலியே. அங்கே இறைவன் சதுரப்பாடுடைய இறைவன் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். வேத ஆகமங்களை கற்ற கலைஞர்களும் நல்ல இறைவனை உள்ளத்தில் வைத்து தியானம் செய்யக்கூடிய அடியவர்களும், இல்லை எண்ணாது ஈயக்கூடிய அருள் குணமுடையவர்களும் பொலிந்து இருக்கக்கூடிய பதி திருப்புகலி அப்படிங்கிறார். 9வது பாடல். கீண்டு புக்கார் பறந்தே உயர்ந்தார் கேளல் அன்னமாய் காண்டுமென்றார் கடல் பணிய நின்றார் கீடமாவது நீண்ட நாரை இறை ஆறல் வார நிறை செருவினில் பூண்டுமிக்க வயல் காட்டும் அம்தன் புகலியே. அன்னமாய் பறந்து திருமுடியை தேடிய பிரம்மனும் கேளலாய் பன்றியாய் நிலத்தை அகழ்ந்து திருவடியை காண்பேன் என்று சொன்ன திருமாலும் அவர்கள் முயன்று தோற்று களல் பணிந்து அருளாய் என வேண்டி நிற்க அவர்களுக்கு அருள் செய்த இறைவன் வீற்றிருக்கக்கூடிய பதி திருப்புகலி. அங்கு நீண்ட நாரை, நீண்ட அழகை உடைய நாரைகள் ஆறல் மீன்களே, நாரை பறவைகள் தன்னுடைய அழகால் ஆறல் மீன்களை பிடிக்குமா. அதிலிருந்து ஓடும் ஆறல் மீன்கள், அதனுடைய அழகிலிருந்து ஒழுகி ஓடக்கூடிய மீன்கள் உள்ள பொழில்கள் சூழ்ந்த புகழிப்பதியில் இறைவன் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். இயற்கை வர்ணனையும் சேர்த்து காட்டுறார். 10வது பாடல். தடுக்கு உடுத்து தலையை பறிப்பாரோடு சாக்கியர் இடுக்க நுய்ப்பார் இறஞ்சாத எம்மார்க்கு இடமாவது மடுப்பு அடுக்கும் சுருதி பொருள் வல்லவர் வானுளோர் அடுத்து அடுத்து புகுந்து ஈண்டும் அம்தன் புகழியே. ஓலையால் செய்த தடுக்கை ஆடையாக உடைய சமணர்கள் சாக்கியர்கள் அவர்களுடைய சொல் கேளாது எம்மார்க்கு இடம் பிரான் என்ற தலைவனாய் இருக்கக்கூடிய இறைவன் வீற்றிருக்கக்கூடிய பதி மடுக்கு அடுக்கும் சுருதி பொருள். அதிகாலை பொழுதில் அங்குள்ள பொய்கையில் நீராடி வேதங்களை ஓதக்கூடிய அந்தணர்கள் வருவார்களாம். சுருதி பொருள் வல்லவர்கள். அங்குள்ள பொய்கையில் அதிகாலையில் நீராடி வேதங்களை ஓதக்கூடிய அந்தணர்களும் வானுள்ளவர்கள் வழிபாடு செய்வதற்காக வானுள்ள தேவர்களும் அடுத்தடுத்து புகுந்து வழிபாடும் இடம் திருப்புகலிப்பதில் இறைவன் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருகொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் காட்டுவார். அப்படியே யாழ் வாசிக்கக்கூடியவர்களும் தோத்திரம் சொல்லக்கூடிய அந்தணர்களும் தொழுது எழுது வழிபடக்கூடிய அடியவர்களும் கையை தலைமேல் குப்பி வழிபடக்கூடிய அன்பு உடையவர்களும் அவரவர்களுக்கு உடைய இடத்தில் முறைப்படி நின்று வழிபடக்கூடிய இடம் திருப்புகலிப்பதி அப்படின்னு காட்டுறாரு. 11வது பாடல். எய்த ஒன்னா இறைவன் உரைகின்ற புகழியை கைத்தவம் இல்லா கவுனியன் ஞான சம்பந்தன் செய்த பத்தும் இவை சற்ப வல்லார் சிவலோகத்தில் எய்து நல்ல இமையோர்கள் ஏத்த இருப்பார்களே. திருச்சிற்றம்பலம். எய்த ஒன்னா இறைவன். இந்த உயிர்கள் தம்முடைய அறிவால் அறிய முடியுமான்னா முடியாது. இந்த பாச ஞானத்தாலும் இந்த கருவி கரணங்களாலையும் பசு ஞானத்தாலும் உயிர் தம்ம அறிவாலும் பார்த்தற்கு அரிய பரம்பரன் திருவருள் காட்ட காணும். இந்த உயிர்கள் திருவருள் காட்டவே இறைவனை காணும். அப்படிப்பட்ட இறைவன் உறைந்திருக்கின்ற திருப்புகலிப்பதியை கைத்தவம் இல்லா வஞ்சனை இல்லாத கவுனியர் குலத்தில் தோன்றிய திருஞான சம்பந்த பெருமான் சொன்ன பாடல் 10 இவை பாட வல்லவர்கள் சிவலோகத்தை அடைந்து நல்ல அங்குள்ள இமையவர்கள் தேவர்களும் ஏத்த புகழோடு இருப்பார்கள் அப்படிங்கிறார். பேரின்பம் எய்தி பதமுக்தி அடைந்து சிவலோகத்தில் பதமுக்தி அடைந்து இன்புற்று இருப்பார்கள், புகழோடு இருப்பார்கள் அப்படிங்கிறார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு திருநிலை நாயகுடனாய் உரையும் திரு பிரம்மபுரீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.